நடப்பாண்டில் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாத மேட்டூர் அணை. குறுவை சாகுபடியை எப்படி தொடங்குவது என தெரியாமல் தவிக்கும் விவசாயிகள். பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நாகையில் விவசாயிகள் போராட்டம். மீனம்பநல்லூரில் காய்ந்து கிடக்கும் ஆற்றில் ஊர்வலமாக வந்து கதவணையில் ஆர்ப்பாட்டம். காவிரி ஆணைய உத்தரவை கர்நாடகா காற்றில் பறக்க விடுவதாக தமிழக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் உபரி நீரை மட்டுமே காவிரியில் திறந்து விடுவதாகவும் விமர்சனம். விவசாயிகளுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்தது தமிழக அரசு. மேட்டூர் அணையில் நீர் திறக்கும் சூழல் இல்லாத நிலையில் தமிழக முதல்வர் அறிவிப்பு. விவசாயத்திற்காக 18 மணி நேரம் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். வடிமுனை குழாய்கள் மூலம் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க 77 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கிய தமிழக அரசு. காவிரி படுகை அல்லாத மாவட்டங்களில் கார், குறுவை, சொர்ணவாரி நெல் சாகுபடிக்காக 57 கோடியே 33 லட்சம் ரூபாய் நிதி. விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் விஜய் உறுதி. தண்ணீருக்கு வழியில்லாமல் குறுவை தொகுப்பை அறிவிப்பதா என்று தாவேக அரசுக்கு திமுக கேள்வி. வறண்ட ஆற்றை பார்த்து விவசாயிகள் வாடிப்போய் இருக்கும் நிலையில் தண்ணீருக்கு வழி செய்யவில்லை என்றும் விமர்சனம். குறுவை சிறப்பு தொகுப்பை ஏமாற்ற அறிவிப்பு என்று விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, 24 மணி நேர மும்முனை மின்சாரத்தை 18 மணி நேரமாக தாவேக அரசு குறைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கர்நாடக அரசு அழுத்தம். திட்டத்துக்கு அனுமதி தருமாறு பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதல்வர் சிவக்குமார் நேரில் கோரிக்கை. கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் இன்று மாலை சுவாமி தரிசனம் செய்கிறார் முதல்வர் விஜய். முதல்வரின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். கேரளத்தில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக தமிழ்நாட்டில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவு. கேரளம் சென்று வருவோர் மீது கூடுதல் கவனம் செலுத்த மருத்துவ அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். பொதுமக்கள் கொடுக்கும் கோரிக்கை மனுக்கள் மீது 15 நாட்களில் முடிவெடுக்கப்படும். பட்டா, சான்றிதழ் மனுக்கள் மீது 5 நாட்களில் பரிசீலனை செய்யப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. பட்டா வழங்குவது, சான்றிதழ் வழங்குவது என்று பல்வேறு திட்டங்களை இணைத்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். கொடுக்கப்படுகிற மனுக்களை 5 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணமே 15 நாட்களுக்குள்ளே அந்த முடிவுகள் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக தோல்விக்கான காரணங்கள் தொடர்பாக கட்சித் தலைமையிடம் அறிக்கை அளித்த ஆய்வுக்குழு. விஜய்க்கு மகளிரிடையே இருந்த செல்வாக்கை மாவட்ட நிர்வாகிகள் கண்டுகொள்ளவில்லை என்று அறிக்கை. திமுகவில் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மீது குற்றச்சாட்டு. அதிமுகவில் இருந்து வந்தோருக்கு அறநிலையத்துறையில் பொறுப்பு வழங்கியதாகவும் புகார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவதை உறுதி செய்ய கோரி வழக்கு. மத்திய மாநில அரசுகள் 8 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த வற்புறுத்தாமல் 3284 கோடி ரூபாய் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு முதல்வர் விஜய் கோரிக்கை.
செங்கல்பட்டு திருச்சி, திருச்சி கரூர், கரூர் கோவை சாலைகளை 6 வழிச்சாலைகளாக மேம்படுத்த வேண்டும். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்கவும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்தல். நீட் தேர்வுக்கு பதில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இடங்களை நிரப்ப தமிழக அரசை அனுமதிக்க வேண்டும். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்றும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் வலியுறுத்தல். பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, பொருளாதாரத்தில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. நாட்டில் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பெண்களில் 42% பேர் தமிழகத்தில் இருப்பதாகவும் முதல்வர் விஜய் பெருமிதம். இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மையமாக தமிழ்நாடு திகழ்வதாக நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பெருமிதம். உறுதித்தன்மையும் தொடர் வளர்ச்சியும் தமிழ்நாடு வெளிப்படுத்தி வருவதாக மகிழ்ச்சி. திமுக ஆட்சியின் சாதனைகள் மீது தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். சாதனைகள் 1 மாத தாவேக ஆட்சியில் நடந்தவையா அல்லது 5 ஆண்டு திமுகவின் சாதனைகளா என விளக்கமளிக்கவும் வலியுறுத்தல். இருசக்கர வாகனத்தை பைக் டாக்ஸியாக பயன்படுத்தும் விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன? பைக் டாக்ஸிகளை முறைப்படுத்த கோரிய வழக்கில் பதிலளிக்க அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னையை அடுத்த ஆவடி பகுதியில் நீண்ட நேரம் மின்வெட்டு என்று கூறி பொதுமக்கள் போராட்டம். சாலை மறியல் காரணமாக ராணுவ சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் அதிகரித்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 10 நாட்களில் சவரனுக்கு 8000 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று அதிகரிப்பு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனை. திருச்சியில் 514 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைகிறது தென்கொரியாவைச் சேர்ந்த பிரபல விளையாட்டு காலனி தயாரிப்பு நிறுவனம். 13,364 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று நம்பிக்கை. தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 15,000 கோடி ரூபாய் ஜவுளி ஏற்றுமதி சரிவு. மூலப்பொருட்களின் விலை உயர்வு, கப்பல் போக்குவரத்து என பல சிக்கல்களை சந்திப்பதாக உற்பத்தியாளர்கள் வேதனை. தெற்கு ரயில்வேயில் அதிக வருவாய் ஈட்டிய ரயில்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த விவேக் விரைவு ரயில் 100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது. கன்னியாகுமரி, அசாம் இடையே இயங்கும் விவேக் ரயில். புற்றுநோயாளிகளுக்கு கீமோதெரபி சிகிச்சை அளிக்க பயன்படும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. நோயாளிகளின் தன்மைக்கு ஏற்ப மாற்று மருந்துகளை பயன்படுத்த தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தல். சென்னை கொடுங்கையூரில் கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலை அருகே வசிப்போருக்கு உடல்நல பாதிப்பு. சுமார் 80% பேர் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளதாக அதிர வைக்கும் ஆய்வு முடிவுகள். திருவண்ணாமலையில் மாணவர்களுடன் இணைந்து கூடைப்பந்து விளையாடிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. சர்வதேச வீரர்களுக்கு வழங்கப்படுவது போன்று தமிழக வீரர்களுக்கும் உணவு வழங்கப்படும் என்று உறுதி. ஃபுட்டை மாற்றிடுவோமா? ஃபுல் ப்ரோட்டீன் ஃபுட்டாக மாற்றலாமா? ஓட்டணுன்னா அப்படி நம்ம பாடி ஃபிட்டாக, ஸ்ட்ராங்காக, ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபுட் சிஸ்டத்தை மாற்றலாம். இன்டர்நேஷ்னல் அத்லெட் சாப்பிட்ற மாதிரி மாற்றலாம். ஓகேவா? கூட சீக்கிரத்தில் மாற்றிக்கலாம்.
மெக்சிகோவின் பாரம்பரிய கலாச்சார கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கியது ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர். உலகக்கோப்பைக்கான ஆல்பம் பாடலை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்திய பிரபல பாடகர்கள் ஷக்கீரா மற்றும் பர்னா பாய். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் போட்டியிலேயே தென்னாப்பிரிக்க அணி தோல்வி. 2-0 என்ற கோல் கணக்கில் அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது மெக்சிகோ. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க பிரதமர் மோடியிடம் வலியுறுத்திய முதல்வர் உமர் அப்துல்லா. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் போராட்டம் நடத்தவும் திட்டம். மேற்காசிய போரால் முடங்கும் இந்திய கட்டுமானத்துறை. கட்டுமான செலவு உயர்வால் 5,40,000 வீடுகளை கட்டி முடிப்பதில் தாமதம் என்று அனராக் ஆய்வறிக்கையில் தகவல். கடலூர் அருகே புதிதாக 4 ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறுகள் அமைக்க விண்ணப்பம். கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி கோரிய இந்துஸ்தான் நிறுவனம். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் ஈரான் மீதான தாக்குதல் ரத்து. கடற்படை முற்றுகை தொடர்ந்து நீடிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. லெபனான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல். 16 பேர் உயிரிழப்பு. சர்வதேச சட்ட மீறல்கள் குறித்து விசாரணை நடத்த அடுத்த வாரம் லெபனான் செல்லும் ஐநா குழு. காலமானார் தாய்லாந்து இளவரசி பஜ்ரகிதி யாபா. 3 ஆண்டுகள் கோமா நிலையில் இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் ஹீலி மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கான அமைச்சர் அல் கார்னஸ் திடீர் ராஜினாமா. ராணுவத்திற்கு தேவையான நிதியை பிரதமர் கேர் ஸ்டார்மர் ஒதுக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. உலகின் மிக உயரமான பேராலயமாக மாறியது ஸ்பெயினில் உள்ள சாக்ரடா ஃபேமிலியா தேவாலயம். மின் விளக்குகளால் ஒளிர்ந்த தேவாலயத்தை முறைப்படி திறந்து வைத்தார் போப்பாண்டவர் லியோ.